நாம் இன்றைக்கி சிக்கன் நெஞ்செலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 3 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். மல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகணும், அந்த மசாலா வாசனை. இப்போது சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. அப்படியே 3 விசில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.